நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. புழல் ஏரியில் வினாடிக்கு 500 கன அடி வீதம் உபரிநீர் திறக்கப்படும் நிலையில் மாலை 4 மணி அளவில் வினாடிக்கு 1000 கன அடி திறக்கப்படும். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய புழல் ஏரியினுடைய நீர்மட்டம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. சென்னை மற்றும் திருவள்ளூர்ல பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக புழல் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. ஏரியினுடைய மொத்த நீர்மட்டமாக இருக்கக்கூடிய 21.20 அடியில தற்போது 20.60 அடிக்கு தற்போது நீர் இருப்பு இருக்கிறது. அதன் காரணமாக புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு தற்போது அதிகரிக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இன்று காலை முதல் 500 கன அடி வீதம் திறக்கப்பட்டிருந்த நிலையில பிற்பகல் 2 மணிக்கு மேல் 750 கன அடியாகவும் மாலை 4 மணிக்கு பிறகு 1000 கன அடி நீர் திறக்கப்பட இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 28ஆம் தேதி 29ஆம் தேதி பெய்த மழையில புழல் ஏரி வேகமாக நிரம்பியது. அதன் தொடர்ச்சியாக 30ஆம் தேதி வாக்கில் மழையினுடைய அளவு குறைந்ததை அடுத்து புழல் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய நிலையில புழல் ஏரி வேகமாக நிரம்பி இருக்கிறது. தற்போது புழல் ஏரியே ஒரு கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தற்போது 20.61 அடி அளவுக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது நீர் திறக்கக்கூடிய அளவு அதிகரிக்கப்பட இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. பிற்பகல் 2 மணிக்கு மேல் 750 கன அடியாகவும் மாலை 4 மணிக்கு பிறகு 1000 கன அடி நீர் திறக்க இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக புழல் ஏரி உபரி நீர் செல்லக்கூடிய வாய்க்கால் பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நாரவாடி குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், வடபெரும்பாக்கம், மணலி, கொசப்பூர், சடையாங்குப்பம் போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்தந்த கிராம பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு மாநகராட்சி மற்றும் நகராட்சி, ஊராட்சி ஊழியர்கள் அங்க இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.